ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான லைஃப் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இந்த டிப்ஸ் எல்லாம் முன்னாடியே தெரியாமல் போச்சேன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சில சமயம் நம்ம வாங்கக்கூடிய பேண்ட் நம்ம சைஸை விட பெருசாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம சிசர் வச்சு கட் பண்ண தேவையில்லை, ஊசி நூல் வச்சு தைக்க வேண்டாம், தையல் மெஷின்லேயோ இல்லை டெய்லர்கிட்ட கொண்டு போயோ நம்ம தைக்க வேண்டாம். இதை ஈஸியாக நம்ம வீட்டிலையே லென்த்தை கம்மி பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ உயரத்தில் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்டை நான் சின்னது பண்ண போகிறேன். இந்த பேண்ட்டை இந்த மாதிரி மடக்கி போட்டுட்டு நம்ம மெஷர் பண்ண அளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஸோ 2 கால்லையும் இந்த மாதிரி கோடு போட்டுட்டேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நம்ம உல்ட்டாவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டேன். நம்ம மார்க் பண்ண அளவு வரைக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை பர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹெம்மிங் டேப்பு. ஹெம்மிங் டேப் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன லேஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோலில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வச்சு 2 ஃபேப்ரிக்கை நம்ம ஈஸியாக ஒட்டிட முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெம்மிங் டேப்பை நம்மளுக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே அந்த ஹெம்மிங் டேப்பை நம்ம உள்ளே வச்சிடணும். ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதால உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹெம்மிங் டேப்பை இந்த இதுக்குள்ளே நம்ம வச்சிடணும். அவ்வளோதான். இது மேலே லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சூடான அயன் பாக்ஸை வச்சு நல்லா அழுத்தி அயன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஊசி நூல் தையல் எல்லாம் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு 2 ஃபேப்ரிக்கும் ஒட்டிருச்சு. அந்த ஹெம்மிங் டேப் ஃப்யூஸ் ஆகி 2 ஃபேப்ரிக்கையும் ஒன்று சேர்த்திரும். இது பர்மனண்ட்டாக இப்படியே இருக்கும். இது துவைச்சா வந்துருமானலாம் டவுட்டே வேண்டாம். இப்போ அதே காலை நம்ம திருப்பி போட்டு இந்த சைடும் உள்ள ஹெம்மிங் டேப் வச்சு அயன் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே போல் இன்னொரு காலும் நம்ம மடக்கி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயும் ஹெம்மிங் டேப்பை வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த பேண்ட்டோட லென்த்தை நம்ம தேவையான அளவு ஈஸியாக சின்னது பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எதுவுமே ஆக்வர்டாக தெரியாது. நீங்கள் இதே மெத்தடை கிழிஞ்ச துணிகளை ஒட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போல் நைட்டி மேக்ஸி ட்ரெஸ்ஸோட லென்த்தை குறைக்கிறதுக்கு, சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு, ஓரம் அடிக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த ஹெம்மிங் டேப் நீங்கள் பயன்படுத்தலாம். தைக்க தெரியாட்டி கூட வீட்லேயே நம்ம குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில சமயம் நம்ம முடி ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு லைஃபே இல்லாமல் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் குயிக்காக ஒரு ஹேர் பேக் போட்டு ஒரே வாஷில் முடியை சாஃப்டாக ஷைனியாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். முடியை நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தியும் வெந்தயமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த செம்பருத்தி வெந்தயம் இப்போல்லாம் பவுடர் ஃபார்மில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆல்ப்ஸ் குட்னஸ் பிராண்டில் இந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் மேத்தி பொடி பியூர் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்குது. ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எல்லாம் சேர்த்தாமல் பியூராக கிடைக்கிறதால நம்ம பயம் இல்லாமல் பயன்படுத்தலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஹைபிஸ்கஸ் அண்ட் மேத்தி பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 சொட்டு அளவு ரோஸ்மேரி ஆயில் சேர்த்துக்கிறேன். இது முடி வளர்ச்சியை தூண்டும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது கூட தேவையான அளவு தயிர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹேர் பேக் ரெடி. தலை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு 3-4 சொட்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம எந்த ஹேர் பேக் போட்டாலுமே இப்படி உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சமாக இப்படி முடி எடுத்து நல்லா ஹேர் பேக்கை தடவிட்டு ஒரு சின்ன கொண்டை மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேருந்து கொஞ்சமாக முடி எடுத்து இந்த கொண்டை மேலேயே சுற்றி விட்டுக்கணும். திரும்பவும் ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்து இப்படி சுற்றிக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் சுற்றிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா முடியிலையும் ஈவனாக அந்த ஹேர் பேக் நம்மளால் போட முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்தா கூட சரிஞ்சு விழுகாமல் இதே மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஷவர் கேப் போட்டு விட்டுறேன். இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்புனா என்னன்னு கேட்குறீங்க. நீங்கள் எந்த ஷாம்பு போட்டாலுமே அதை தண்ணியில் டைல்யூட் பண்ணி போடுங்க. அப்போ அது மைல்டு ஃபார்ம் ஆயிரும்.
நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா முடி முன்ன இருந்ததை விட நல்ல சாஃப்டாக ஷைனியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் மேத்தி பவுடர், ரோஸ்மேரி ஆயில் எல்லாம் purple.comங்கிற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. செப்டம்பர் 29 வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ் ப்ராடக்ட் எல்லாம் பை 1 கெட் 1 ஃப்ரீ ஆஃபரில் கிடைக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இந்த ஸ்கின் டேகுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸ்கின் டேக் அப்படிங்கிறத நம்ம மருன்னு சொல்லுவோம். இது வர்றதுக்கு ஜெனட்டிக்ஸு, ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இது இருக்கிறதால எந்த பாதிப்பும் இல்லை, அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஆனால் இது உங்கள் அப்பியரன்ஸை பாதிக்குது, அதை போக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு டீ ட்ரீ ஆயில் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில், வாசனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து நம்ம சுத்தமான கைகளில் ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு அந்த மரு மேலே நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு சின்ன காட்டன் பாலில் இந்த டீ ட்ரீ ஆயில் 2 ட்ராப் எடுத்துகிட்டு அதை அந்த மரு மேலே வச்சு இந்த மாதிரி மெடிக்கல் டேப் போட்டு ஒட்டி விட்டுறலாம். இது அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம். இதை வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தொடர்ந்து 10 நாளைக்கு இந்த ரெமடியை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த மரு வந்து அப்படியே சுருங்கி போய் சின்னதாகி கீழே விழுந்துருது. எந்த ஹோம் ரெமடியுமே ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் ரிசல்ட் பார்க்க முடியும். இந்த டீ ட்ரீ ஆயில் மருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில சமயம் நம்ம வாஷிங் மிஷின்லலாம் துணி துவைக்கும் போது தெரியாமல் கலர் போகிற துணி ஏதாவது கூட போட்டு துவைச்சிருவோம். மித்த துணியில் எல்லாமே கலர் பிடிச்சிரும். அந்த மாதிரி நிறைய நல்ல ட்ரெஸ் எல்லாம் கலர் பிடிச்சி போயிருச்சு, அதை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. லைட்டாக கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை போக்குறதுக்கு நிறைய ஸ்டெயின் ரிமூவர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மறுபடியும் பழையபடி மாற்றவே முடியாது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக வேறு ஒரு புது கலரை நம்ம மாற்றிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒயிட் கலர் டிஷர்ட்டு. நானும் என் பொண்ணும் டை அண்ட் டை ட்ரை பண்ணோம், அது சரியாக வரல. ஆனால் அந்த டிஷர்ட்டை பழையபடி வெள்ளையாக மாற்றவே முடியல. இன்றைக்கி வந்து இதை ஒரு டார்க் கலர் டிஷர்ட்டை நான் மாற்ற போகிறேன். இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா என் பையனோட ஃபேவரட் ஷர்ட்டு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் குவாலிட்டி, பட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் இங்கு கரை பட்டுருச்சு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கரையாக இருக்குது. என்ன பண்ணியும் இது போகவே இல்லை. அதனால் இந்த ஷர்ட்டையும் நான் வந்து டார்க் கலர் ஷர்ட்டை மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம டை பண்ண போகிற துணியை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். துணி ஈரமாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் இந்த துணியெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு கை அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையணும். இப்போது இதில் ஃபேப்ரிக் டை சேர்த்த போகிறோம். இன்றைக்கி வந்து நான் டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து டார்க் க்ரீன் கலர். இன்றைக்கி 2 துணி நான் டை பண்ண போகிறேங்கிறதுக்காக நான் 2 பேக்கெட் டை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அலசி வச்சுருக்க துணியை நல்லா விரித்து விட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். துணியை உள்ளே போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை மூடி வச்சு அப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுறலாம். 2 மணி நேரம் கழித்து அந்த துணியை வெளியில் எடுத்துடலாம். கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கை வந்து கலராக வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை வடித்து எடுத்துட்றேன். இப்போ இந்த துணியை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து டை ஃபிக்சர் லிக்விடில் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் கலர் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். இல்லைன்னா நம்ம துவைக்க அந்த கலர் வந்து மங்கி போயிடும். இப்போது அந்த துணி மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணியை எடுத்திருக்கேன். அதில் 2 பேக்கெட் அளவு டை ஃபிக்சர் லிக்விட் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டை பண்ணி வச்சுருக்க துணியை எடுத்து இதில் போட்டு நல்லா ஊற விட்டுறலாம். இதுவும் ஒரு 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் கழித்து எடுத்துடலாம். இதை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வந்து நிழலில் தான் காய வைக்கணும். இதை எடுத்த உடனே நம்ம ரொம்ப வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழல்லையே இதை ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கலர் பிடிச்ச துணியை சூப்பராக புது துணியாக நம்ம மாற்றிட்டோம். இப்போ கலர் பிடிச்சிருந்த ஒயிட் டிஷர்ட்டை டார்க் க்ரீன் கலர் டிஷர்ட்டை நம்ம மாற்றிட்டோம்.
அதே மாதிரி ப்ளூ கலர் ஜீன்ஸ் ஷர்ட்டை டார்க் க்ரீன் கலர் ஷர்ட்டை நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து பழைய ட்ரெஸ்ஸை நம்ம புதுசாக மாற்றிருக்கோம். இது இப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நான் குழந்தைங்க பயன்படுத்துறதால ஒரு முறை லைட்டாக சோப் போட்டு துவைச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்தேன். அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்டையும் இந்த மாதிரி கலர் பிடிச்ச துணிகள் இல்லை கரைப்பட்ட துணிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் வேறு கலரில் மாற்றிக்கலாம். இந்த ஃபேப்ரிக் டை ஃபிக்ஸரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஸ்டோனை தமிழில் படிகாரக்கல் அப்படின்னு சொல்லுவோம். பார்பர் ஷாப்லலாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஷேவ் பண்ணி விட்டதுக்கப்புறமா முகத்தில் ஒரு கல்லை வச்சு தேய்ச்சி விடுவாங்க. அதுதான் ஆலம் ஸ்டோன். இந்த ஆலம் ஸ்டோன் வந்து விலை கம்மி தான். ஆனால் இதை வச்சு நம்ம நிறைய ஸ்கின் ப்ராப்ளமை சரி பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த ஓப்பன் போர் பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். முகத்தில் பார்த்தாலே தெரிகிற அளவு நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கும். இந்த ஓப்பன் போர்ஸ் வந்துட்டாலே கூடவே பிம்பிள், ஆக்னே ப்ராப்ளம் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தினமும் முகம் கழுவுனதுக்கு அப்புறமா இந்த ஆலம் ஸ்டோனை ஈரமாக்கி எங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்கோ அங்கெல்லாம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இந்த ஸ்கின் வந்து டைட்டன் ஆகி அந்த ஓப்பன் போர் ப்ராப்ளம் வந்து கம்மியாகும். நீங்கள் மேக்கப் போடுறவங்களா இருந்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சீங்க அப்படின்னா ஸ்கின் டைட்டன் ஆகி உங்கள் மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முகத்தில் நிறைய பிம்பிள் மார்க் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் லைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த ஆலம் ஸ்டோன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து தினமும் குளித்ததுக்கப்புறமா இந்த ஆலம் ஸ்டோனை ஈரமாக்கி முகத்தில் தேய்ச்சிட்டே வரும்போது நாளடைவில் அந்த பிம்பிள் மார்க்கெல்லாம் லைட்டன் ஆகி முகம் வந்து நல்லா பிரைட் ஆகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது மேலே இந்த ஆலம் ஸ்டோனை போட்டு தேய்க்கிறது அட்வைசபிள் இல்லை. பிம்பிள்ஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு அந்த ஸ்டோனை துருவணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் போடுற ஃபேஸ் பேக்கில் கலந்து போடலாம், இல்லைன்னா வெறும் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாடி ஆர்டருக்கும் இந்த படிகாரக்கல் வந்து ஒரு சூப்பரான ரெமெடி. வேர்வை வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நிறைய பர்ஃப்யூமு, டியோட்ரண்ட் எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த ஆலம் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ரெமடியாக இருக்கும். குளித்ததுக்கப்புறமா அண்டர் ஆர்ம் ஏரியாவில் இந்த ஆலம் ஸ்டோன் வச்சு நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது பாடி ஆர்டர் வந்து கம்மியாகும், வேர்வை வாசம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டார்க் அண்டர் ஆர்ம் இருந்தால் அதுவும் லைட்டன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆலம் ஸ்டோன் வச்சு இன்னும் நிறைய ரெமடிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இது அமேசானில் தான் வாங்கினேன். செட் ஆஃப் 4 கிடச்சிது. ரீசனபிள் ரேட்டில் இருந்தது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.